ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம இப்போ ஸ்மால் கேப்பில் என்ட்ரு ஆகும். இப்போ நம்ம ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 150 கம்பெனி நம்ம பார்க்க போகிறோம். அதில் 50 நான் பிரித்து நான் எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 50 எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு 30 32 கிட்டக்கு தான் என்ட்ரி போட்டிருக்கிறேன். நான் 50க்கு நான் என்ட்ரி போடலை. சைமல்டேனியஸாக நம்ம பேரலாக நம்மளுடைய கன்சிடரேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஆல்ரெடி ஏஞ்சல் 1க்கு நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் அதுக்கு என்ட்ரி போட்டு வச்சிருந்ததுனால லிஸ்ட் பண்ணியிருக்கும் போதே அதை நான் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய கன்சிடரேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறது CIE ஆட்டோமேட்டிவ் இந்தியா. இவங்க கன்சிடரேஷனுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இது சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாரில் இருக்கிறாங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலாக இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 634ன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 571 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஏ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோனில் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதா நம்மளுடைய புரிதல். இருந்தாலும் 25 கிட்டக்க நெருங்கி வந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 6 அனாலிசிஸ்ட்டு, அதில் 5 பேர் பை சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024ஐயும் ஜூன் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 28.1%, 28.1% குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ 0.7% குறைஞ்சிருக்கு. Q2Q நம்ம வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு 14 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் 0.4 குறைஞ்சு 5.7ங்கிற லெவலில் இவங்க இருக்கிறாங்க. இவங்க ஒரு பேட்டர்ன் எனக்கு இதில் எதுவும் பிடிபடலை. அதனால நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். எம்எஃப் 1.28% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஹோல்டிங்கை. எஃப்ஐஐஎஸ் 0.08% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஹோல்டிங்கை. இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுருவோம். இந்த குவார்ட்டருக்கான என்ட்ரி போட்டோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட டிடிஎம் 6.55. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி 3 குவார்ட்டருக்குமே ஒர்க் பண்ணி நான் சார்ட்டில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே இதில் நம்ம டெமோவில் 6.55 அப்படிங்கிற டிடிஎம்மை நம்ம போட்டுட்டு இதை நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன லெவல் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 6.55 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 436லேருந்து 605ங்கிற லெவலுக்குள்ளே வருது. ஆக்சுவலாக 3வது குவார்ட்டருக்கு உண்டான 5.71 நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதையும் நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். 5.71 அதையும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 662, 671 வரைக்கும் கிடைக்கிது. 502லேருந்து 671 வரைக்கும் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த ஃபிகர் எல்லாத்தையுமே நம்ம சார்ட்டில் போட்டுட்டோம். இப்போ இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க 545லேருந்து 551 கீழே உடைச்சி கட் பண்ணி கீழே வந்திருக்கிறான். அது சப்சிக்வெண்ட்டாக மிட் பாயிண்ட், அதாவது இந்த ரேஞ்சுக்கு 545க்கும் 482க்குமான மிட் பாயிண்ட்டை 513ங்கிற ரேஞ்சை கட் பண்ணாங்கன்னா கீழே 482லேருந்து 87, அதுக்கு கீழே 465லேருந்து 455க்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் குவார்ட்டரோடைய லெவல் இந்த லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான வாய்ப்புகள் கீழே இருக்குது. மாறாயுமே இந்த அப் ட்ரெண்டுக்குள்ளே போகக்கூடிய இந்த மிட் பாயிண்ட், அதாவது 545 597க்கும் உண்டான மிட் பாயிண்ட்டை 570 இவன் கட் பண்ணி ஒரு புல் பேக்காவோ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு உண்டான க்ளோசிங்கோ வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் 597லேருந்து 617 வரைக்கும் ஒரு ரேஞ்சு, 631லேருந்து 670 வரைக்கும் ஒரு ரேஞ்சு. இங்கே அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்கிறது 634ன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 631லேருந்து 670 வரைக்குமான ரேஞ்சுக்கு நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே இந்த 513ங்கிற இந்த மிட் பாயிண்ட்டை கட் பண்ணான்னா 482லேருந்து 487 வரைக்குமான ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு. செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது 465லேருந்து 455. தேர்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது 437லேருந்து 429. இவன் கீழே கட் பண்ணி இப்படியே வந்தான்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டை கட் பண்ணான்னா இந்த 3 லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் எதுலையாவது ஒன்றில் அவன் சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். மாறா இவன் இந்த மிட் பாயிண்ட்டான 570 கட் பண்ணி எய்தர் புல் பேக் வைக்கலாம், அப்படி இல்லைனாக்க அப் ட்ரெண்டுக்கு உண்டான இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகி சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க 597
597லேருந்து 617 வரைக்குமான ஒரு ரேஞ்சு. இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்து 531லேருந்து 670க்கான செகண்ட் லெவல் இருக்கு. இதுக்கப்புறம் தேர்ட் லெவல் அப்படிங்கிறது செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டா அடுத்த இதில் நம்ம அனாலிசிஸில் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் 597லேருந்து 617க்கானது மேலே ஏறிச்சுன்னா ஒரு ஸ்கோப்பு. அது வந்து ஆல்ரெடி அடைஞ்சிருக்கிறதுனால அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறான்னா 630லேருந்து 670க்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பதிலாக 513ங்கிற லெவலை மிட் பாயிண்ட்டை கட் பண்ணான்னா 482லேருந்து 487, 465லேருந்து 455 செகண்ட் சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட்டாக 437லேருந்து 429க்கான வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.